ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கணும். நம்ம வீட்ல இருக்கும் எல்லா நபரையும், சில டைம்ல பொருள்களையும், வாகனம் புரொடெக்டடா வாகனத்துல தானே நம்ம பயணிக்கிறோம். அந்த போற வாகனம் பாதுகாப்போட இருக்கணும். பயணங்கள் மேற்கொள்ளும் போது பாதுகாப்புடன் போகணும் அப்படின்னும் போது இந்த சிம்பலை வரைஞ்சுக்கலாம். இதை நீங்க உங்க உடம்பு மேல வரைஞ்சிட்டாலும் சரி, இல்ல வீட்டில் ஏதாவது ஒரு கதவு ஜன்னல்ல வரைஞ்சி வைத்தாலும் சரி, இது உங்களை பாதுகாக்கும். இது மிடிவல் பீரியட்னு சொல்லக்கூடிய டைம்ல விச் இஸ் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே விச்சுனாலே ஒரு கெட்டவங்க அப்படின்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் கிடையாது. நல்லதை செய்வர்களும் இருக்காங்க. அப்போ இது பாதுகாப்புக்கு உரிய முடிச்சு. அந்த காலத்துல விச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம் செய்வாங்க நல்ல விஷயத்துக்கு, இந்த மந்திரிச்சு விடுறது அப்படிலாம் பண்றாங்கல்ல. அப்படி பண்ணும்போது அப்படி பண்ற அந்த பெண்களை விச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்களையும் சேர்த்து சொல்றாங்க, இல்லாட்டி விசர்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. அவங்களுடைய முடிச்சு, அவங்க பாதுகாப்புக்காக போடக்கூடிய முடிச்சுதான் இது. இது நம்மளுடைய பாதுகாப்பு, அவங்களையே பாதுகாக்கிறதுக்கு போட்டுப்பாங்க அப்படின்னும் போது இந்த சிம்பிள் ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிள். ஸோ விச் இஸ் நாட் உங்க பாதுகாப்புக்கு. இதை நீங்க எங்கெல்லாம் வரைஞ்சிக்கலாம்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இது ஒரு சின்ன குட்டி பேப்பர்ல பிளாக் பென்ல வரைஞ்சு உங்க பையனோட ஸ்கூல் பேக், பொண்ணோட ஸ்கூல் பேக்ல போட்டு பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு சின்ன பேப்பர் இருந்தா போதும். இதை சில பேர் டாலிஸ்மான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தாயத்துன்னு சொல்லுவோம்ல, தாபீஸ்ன்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாலெல்லாம். அந்த மாதிரி டாலிஸ்மான், இதோட பிக்சர் கீழே தர மேபி நீங்க அதை அழகா வரைஞ்சிக்கிட்டாலும் சரி. இதை நீங்க அந்த தாயத்துல போட்டு கூட அந்த காலத்துல போட்டுப்பாங்களாம் கையில எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான சிம்பிள். இதை ஒரு ஸ்டைலா நீங்க உங்க பைக்லயோ கார்லயோ கூட வரைஞ்சி வச்சுக்கலாம். உங்களுடைய பயணங்கள் எந்த ஜேர்னிக்காக போறீங்களோ அதுவும் பாதுகாப்போட இருக்கும். விச் இஸ் நாட் ஃபார் ப்ரொடெக்ஷன்.